இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்ன வேணா பண்ணிக்கலாம். பாய். ஹாய் வியூவர்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு புது வீடியோவில் சந்திக்கலாம். வாங்க பார்க்கலாம், வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி தேங்காய் பால் குழம்பு, புளி கத்திரிக்காய் சுண்டல்லாம் சேர்த்து எப்படி செய்கிறோன்னு பாருங்கள். தேங்காய் பால் குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும். இது வெங்காயம் 1/4 கிலோ, பூண்டு 100 கிராம், கருவேப்பிலை, கத்திரிக்காய் 1/4 கிலோ, தக்காளி 1/4 கிலோ எடுத்திருக்கோம். கடுகு, மிளகாத்தூள் 2 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. தேங்காய், ஒரு தேங்காய் 2 மூடியும் சேர்த்துக்கோங்க. சீரகமும் தேங்காயும் நல்லா அரைச்சி பால் எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. ரெண்டாவது ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி அரைச்சி பால் எடுத்துக்கோங்க. 2 பால் போதும். அதுக்கு மேலேனா தண்ணியாட்டம் இருக்கும். மிஸ்டர் கோல்டு கடலெண்ணெய் தான் பாருங்கள் யூஸ் பண்ணுறோம். இந்த கடலெண்ணெய் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நாங்கள் இது தான் சேர்த்துக்கிறோம். புளி பாருங்கள், 50 கிராம் புளி கண்டிப்பாக தேவை. ஏன்னா புளியும் தேங்காய் பாலும் தான் அவ்வளோ டேஸ்ட்டு கொடுக்கும். அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. 50 கிராமுக்கு மேலே இருந்தாலும் கம்மியாக எடுத்துக்காதீங்க. இது எனக்கு சரியாக அளவு தெரியல. இது நல்லா ஊற வச்சு நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம். அடியில் அந்த குப்பைலாம் இல்லாமல் கல்லுமெல்லாம் இல்லாமல் வடிகட்டி எடுத்துக்கணும். பாருங்கள், சுண்டல்லாம் 5 விசில் விட்டேன். இது ரொம்ப நேரம் தான் ஆகும் வேகிறதுக்கு. 5 விசில் விட்டேங்க. பெருங்காயம், உப்பு சேர்த்து வேக வச்சுக்கணும். எல்லா பயிரும் வேக வைக்கிறது இப்படி தான் வேக வைக்கணும். பெருங்காயம் குழம்புல சேர்த்துனா நல்லா இருக்காது. அதனால் சுண்டலோடு சேர்த்து வேக வச்சுக்கணும். எண்ணெய் பாருங்கள், 150 எடுத்துருக்கோம். கடுகு சேர்த்துட்டு இப்போ வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நம்ம சீரகம் இதில் தாளிக்கிறதுக்கெலாம் போடுறது இல்லைங்க. சீரகம் நல்லா அரைச்சி எடுத்துக்கிறோம். தேங்காவோடு அரைச்சி எடுத்துக்கிறோம். அப்போ தான் அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். முழுசாக போட்டால் நல்லா இருக்காது. வெங்காயம் வணங்கிறதுக்குள்ளே நம்ம வெந்தயத்தை வறுத்து எடுத்துக்கலாம். இதுக்கு வெந்தயமும் சேர்த்தணும். வெந்தயத்தை நல்லா அது வெடிக்கும் பாருங்கள், அந்த டைம் வரையிலும் நல்லா வறுக்கணும். இதை வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கலாம். ஆற வச்சு பொடி பண்ணிக்கணும். இந்த வெந்தயம் நல்லா வாசம் கொடுக்குங்க. அதுக்காக இது சேர்த்துறது. வெடிக்குது நல்லா. வெங்காயம் வெந்துருச்சுங்க. போதும், இந்தளவு வெந்தால் போதும். இப்போ கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். இந்த குழம்பு காலையில் வச்சா சாயந்தரமும் நைட்டுக்கு சாப்பாடே வச்சுக்கலாமா, எங்களுக்கு இந்த குழம்பே போதும்னு சொல்லி எங்கள் பிள்ளைங்க சொல்லுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் சொல்கிற மாதிரியே சமைங்க, செம்மையாக இருக்கும். பக்கத்தில் கூட எல்லாம் யாராவது சாப்பிட்டாங்கன்னா நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. எல்லாருமே நான் சமைக்கிற எல்லா உணவும், நான் இதில் அப்லோடு பண்ணுற எல்லா உணவும் நல்லா டேஸ்டான குழம்புங்க தான் நான் அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் பார்த்துட்டு இதே மாதிரி சமைங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கத்திரிக்காய் வெந்தது போதும். நம்ம விசில் விடுவோம், அதுலேயே நல்லா கத்திரிக்காய் வெந்துடும்.
இதில் தக்காளி சேர்த்தாச்சு. இப்போ மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இதில் மிளகாத்தூள் நல்லா எண்ணெயிலே வணக்கினாதாங்க ரொம்ப அந்த மிளகாத்தூள் ஸ்மெல்லே இருக்காது குழம்புல. ஒவ்வொருத்தரும் பாருங்கள் பச்சையாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் இல்லாமல் இது நல்லாயிருக்கும். நல்லா எண்ணெயில் நல்லா ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கிட்டோம்னா அந்த பச்சை ஃப்ளேவர் எல்லாம் போயிடும். நல்லா மிங்கிள் ஆகி அந்த காயோட நல்லா மிங்கிள் ஆகி வந்துடும். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் நிறமே இந்த கலர் வந்தால் தான் எங்கள் பிள்ளைங்க சாப்பிடுவாங்களே. இந்த கலர் வரணும். அதனாலேயே வெயிட் பண்ணும். இந்த மாதிரி சமைப்பேன். டைம் எடுத்து சமைங்க, ருசியாக இருக்கும். இப்போ சுண்டல் சேர்த்துட்டோம். சுண்டல் சேர்த்து இந்த தண்ணி பத்தாது, இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சுக்கலாம். அது புளி தண்ணி இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் புளி தண்ணி சேர்த்துனோம்னா பத்தலைனா நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. புளி தண்ணி சேர்த்துறோம் பாருங்கள். அதுக்கப்புறம் தேங்காய் பால் சேர்த்துவோம். அந்த தேங்காய் பால் சேர்த்தும்போது அதுவும் கொஞ்சம் லிக்விட் ஆகிடும். இது பாருங்கள் கலரே தகன்னு இருக்குது. பாருங்கள் புளி ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கோம். இருத்தாப்புல சேர்த்துக்கோங்க. எப்போவுமே புளி இருத்தாப்புல சேர்த்துக்கிறது தான் நல்லது. அடியில் என்ன தான் ஃபில்டர் பண்ணாலும் கொஞ்சம் அந்த மண் இருக்கும், அது இல்லாமல் சேர்த்துக்கோங்க. பாருங்கள் இது நல்லா இருக்குது. போதும். இதுக்கு காய்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே சுண்டலில் உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் ரொம்ப உப்பு சேர்த்தக்கூடாது. இந்த அளவுக்கு உப்பு சேர்த்தக்கூடாது. அந்த காய் என்ன சேர்த்தோமோ அந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ 4 விசில் விட்டுடலாம். அவ்வளோதான், கொதிக்கட்டும். இப்போ நம்ம தேங்காயும் சீரகமும் போட்டு ஃபஸ்ட்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு பால் எடுத்துக்கலாம். ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கணுங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/2 டம்ளர் ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி மறுபடியும் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறோம். அதுக்கு மேலே தண்ணி விடக்கூடாது, போதும். இப்போ பாருங்கள் விசில் எடுத்தாச்சு, இறக்கியாச்சு. இப்போ அந்த தேங்காய் பால் ஊற்றுறோம் இல்லைங்களா, அதுக்கு நம்ம கொதி விடணும். சும்மா லைட்டாக லேசாக ஒரு கொதி வந்தாலே போதும். திக்காக எடுத்துருக்கோம் பாருங்கள். தேங்காய் பால் பாத்திரத்துலேயே அப்படியே ஒட்டி இருக்கு பாருங்கள். அந்த அளவுக்கு அப்படி திக்னஸ்ஸாக இருக்கணும். அப்போ தான் தேங்காய் பால் நல்லாயிருக்கும். இந்த அளவு கொதி வந்தால் போதுங்க. இப்போ வெந்தயம் பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை அப்படியே தூவிடலாம். வெந்தயம் நல்லா வாசம் கொடுக்குங்க, நல்லாயிருக்கும். இந்த டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். புளி, தேங்காய் பால், இந்த வெந்தயம், இதோட டேஸ்ட்டு அவ்வளோ நல்லாயிருக்கும். எடுத்து கொடுக்கும், செம்மையாக ருசித்து சாப்பிட்லாம், அந்த மாதிரி இருக்கும். நல்லா புளிப்பாக காரமாக டேஸ்ட்டாக அப்படி இருக்கும் இந்த குழம்பு. நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போ கொத்தமல்லி தூவி அடுப்பு அணைச்சிடலாம். இது ஒன்றும் இல்லைங்க, நானே கேமரா வீடியோ எடுக்கிறதுனால அப்படி எல்லாம் இடமும் பரவுது. லைக் பண்ணுங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ரெடி. சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம். இந்த கலர் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அப்படி அப்படி சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். சுவைச்சி ரசித்து அப்படி சாப்பிட்லாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள்.